கார்த்திக் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். கிராமத்தின் ஓரத்தில் உள்ள சிறிய வீட்டில் அவன் வாழ்க்கை தொடங்கியது. அப்பா தினக்கூலி வேலை, அம்மா வீட்டுப்பணி. வசதி குறைவு. கனவுகள் மட்டும் பெரியது. கார்த்திக்கின் ஒரே ஆசை, ஒரு நாள் நல்ல வேலை வாங்கி குடும்பத்தின் கஷ்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். படிப்பு முடிந்ததும் வேலை தேட ஆரம்பித்தான். தினமும் காலை எழுந்து வேலை விளம்பரங்களை பார்த்தான். பல நேர்காணல்களுக்கு சென்றான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே பதில்தான். அனுபவம் இல்லை, திறன் போதவில்லை. மாதங்கள் சென்றன. பணச்சிக்கல் அதிகரித்தது. வீட்டில் அமைதி குறைந்தது. சில இரவுகள் தூக்கம் வராமல் கார்த்திக் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். என் வாழ்க்கை இப்படித்தான் முடியுமா? ஒரு நாள் நண்பன் சொன்னான், கார்த்திக், வேலை கிடைக்காததற்காக வருத்தப்படாதே. முதலில் உன்னை வேலைக்கு தகுதியானவனாக மாற்றிக்கொள். அந்த வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றியது. அன்றே ஒரு தீர்மானம் எடுத்தான். இனி சோர்வு இல்லை, இனி உழைப்பு மட்டும். தினமும் காலை 5 மணிக்கு எழுந்தான். இலவச ஆன்லைன் வகுப்புகள் பார்த்தான். கணினி அடிப்படை, டைப்பிங், கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். ஆரம்பத்தில் புரியவில்லை. தவறுகள் நடந்தன. ஆனால் கார்த்திக் ஒரு நாளும் நிறுத்தவில்லை. 6 மாதங்கள் கழித்து அவன் மாறினான். முகத்தில் நம்பிக்கை, பேசுவதில் தெளிவு. மீண்டும் வேலைக்கு விண்ணப்பித்தான். இந்த முறை ஒரு சிறிய நிறுவனத்தில் வாய்ப்பு கிடைத்தது. சம்பளம் குறைவு. ஆனால் கார்த்திக் மகிழ்ந்தான். இது முடிவு இல்லை, இது ஆரம்பம் என்று மனதில் சொன்னான். வேலையில் அவன் நேர்மையாக, ஆர்வமாக செயல்பட்டான். யாரும் சொல்லாமல் கூடுதல் வேலை செய்தான். புதிய விஷயங்கள் கற்றுக்கொண்டான். 1 வருடத்தில் அவன் நிறுவனத்தின் நம்பிக்கையான ஊழியனாக மாறினான். சம்பள உயர்வு வந்தது. குடும்பத்தில் சிரிப்பு திரும்பியது. ஒரு நாள் அம்மா சொன்னாள், நீ கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் நினைவு வந்தால் இப்போது பெருமையாயிருக்கு. அந்த நேரம் கார்த்திக் புரிந்து கொண்டான். வேலை கிடைப்பது அதிர்ஷ்டம் இல்லை, உழைப்பின் பலன். இன்று கார்த்திக் பல இளைஞர்களுக்கு ஒரு உதாரணம். அவன் சொல்லும் ஒரே வார்த்தை, தோல்வி உன்னை சோதிக்க வரும், உழைப்பு உன்னை உயர்த்தும்.